பரிசுத்த வேதாகமத்தின் வரலாறு. இந்த வரலாறு முக்கியமா என்று சொல்லி ஒரு கேள்வி நமக்கு எழுவது இயல்பு. வரலாறு நமக்கு முக்கியமா? வரலாறு நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? எதற்காக நாம் இந்த வேதாகம வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா, முதலாவது வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி. அதிலும் குறிப்பாக பரிசுத்த வேதாகமத்தினுடைய வரலாறு நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன அப்படின்னா, இந்த வேதத்தில் இருந்து நான் என்னுடைய தனித்தன்மை என்ன, நான் யார் என்று சொல்லி கற்றுக்கொள்வதற்கு இந்த வரலாறு, வேதாகம வரலாறு நமக்கு உதவி செய்கிறது. நான் யார், நான் எப்படி தனித்துவம் வாய்ந்தவன் என்று சொல்லி கற்றுக்கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு நமக்கு இந்த வரலாறு உதவி செய்கிறது. இரண்டாவது ஒரு குறிப்பு, எதற்காக நாம் இந்த வரலாற்றை படிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய நோக்கத்தை இன்னும் தெளிவாக்குவதற்கு, என்னுடைய நோக்கத்தை நான் இன்னும் தெளிவாக்கிக் கொள்வதற்கு, அதை ஷார்பன் பண்ணுவதற்கு இந்த வரலாறு என்னை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நேராக நகர்த்துகிறது. ஒருவேளை நிறைய சமயங்கள்ல நாம் வேதத்தை படிக்கும் போது ஒன்று கடமைக்காக நாம் படிக்கிறோம், இல்லை என்று சொன்னால் அது ஒரு மத புத்தகம் என்ற ரீதியிலே நாம் படிக்கக்கூடிய நாட்கள் கூட உண்டு. ஆனால் இந்த வேத புத்தகத்தினுடைய வரலாறு தெரிந்த பின்பாக நாம் வைத்திருக்கிற அந்த நோக்கம், நம்மை ஆண்டவர் எதற்காக இந்த உலகில் வைத்திருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த நோக்கத்தை இன்னும் அது ஒரு வலுப்படுத்துவதாக இந்த வேதாகம வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கும். மூன்றாவது, டு நோ த வேல்யூ ஆஃப் வேர்ட் ஆஃப் காட். கடவுளுடைய வார்த்தையினுடைய அந்த முக்கியத்துவம் என்ன, எப்படி இந்த வேதாகமம் பல தடைகளை தாண்டி என்னுடைய கரங்களிலே வந்து சேர்ந்துள்ளது. ஒருவேளை ஒரு வேத வல்லுனர் இப்படி சொல்கிறார், கிறிஸ்தவம் என்பது பல பிணங்களின் மேல் ஏறி நடந்து வந்துள்ளது என்று சொல்லி அவர் அந்த குறிப்பு கொடுக்கிறார். பல பேர் தன்னுடைய இன்னுயிரை தியாகமாக வைத்து அவர்கள் இந்த வேதாகமத்தை நீங்களும் நானும் நம்முடைய சொந்த மொழியிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வேதாகமத்தை பல்வேறு மொழிகளிலே, அவர்களுடைய தாய்மொழியிலே அவர்கள் நமக்கு விளங்கி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சோ அதனுடைய வரலாற்றை நாம் அறியும் போது நம்முடைய உள்ளத்திலே இந்த வேதாகமத்துக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் இன்னும் அதிகப்படும். அடுத்த ஒரு குறிப்பாக, நாம் எதற்காக இந்த வேதாகம வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த வேதாகம வரலாறு நம்ம கற்றுக் கொடுக்கின்ற முக்கியமான மற்றும் ஒரு குறிப்பு என்ன என்று சொன்னால், இந்த சமூகத்தை பற்றியும், இல்ல அன்றைக்கு இருந்த சமூக மக்களினுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றியும் அந்த மக்களுடைய வாழ்வியலை பற்றியும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை அந்த வாழ்வியல் முறைகள் நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி வாழக்கூடாது என்பதை நமக்கு அது தெளிவாக சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்கள் தேவனுக்கு எப்படி பிரியமாக வாழ்ந்தார்கள், எப்படி அவர்கள் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யும் போது தேவன் அவர்களை என்ன விதமாக வழிநடத்தினார் என்று சொல்லி பல்வேறு தரவுகளோடு நாம் இதை தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அது உதவுவதாக அமைகிறது. கடைசியாக, இன்றைய நாளில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கு, ஒருவேளை அன்றைக்கு வாழ்ந்த நபர்கள் இதே மாதிரி பிரச்சனைகள் வரும்போது எப்படி எதிர்கொண்டார்கள் தேவ மனிதர்கள், இன்றைக்கு நான் எப்படி அந்த என்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்வதற்காக, கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வது, இன்னும் அதை என்னுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த வேதாகம வரலாறு நமக்கு உதவி செய்கிறது. இது பொதுவாக நம்ம வேதாகமத்துக்கு ரொம்ப பொருந்தும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஒரு ஆய்வாளர் சொல்லுகிறார், the most effective way to destroy the people is to deny and obliterate their own understanding of their history. அவருடைய வரலாற்றை அவர்கள் மறக்கடித்தால், வரலாறை தெரிந்து கொள்ளாமல் நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், அவருடைய வாழ்வியல் முறையை மிக எளிதாக அவர்களை நாம் விட்டு விலகி செய்து விடலாம் என்று சொல்லி ஒரு ஜார்ஜ் ஆர்வெல் என்று சொல்லி ஒரு ஆய்வாளர் சொல்லுகிறார். இந்த நோக்கத்தோடு கூட நாம் இந்த வேதாகம வரலாற்றுக்குள்ளாக பயணிக்கலாம். எதற்காக, முதலாவது, எதற்காக இந்த வேதாகமும் எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவது, நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
நான் வாசிக்கின்றேன். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தையினுடைய கடைசி வரிகள் நம்ம படிச்சோம் அப்படின்னா, முன்பு எழுதியிருக்கவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு குறிப்பு கொடுத்திருக்கிறார். எதற்காக இந்த வேதாகமம் கொடுக்கப்பட்டது? நாம் கற்றுக்கொள்வதற்காக, நமக்கு போதனையாக இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆங்கிலத்துல இந்த வார்த்தை இப்படி சொல்லி போடப்பட்டிருக்கு. Scriptures gives us hope and encouragement as we wait patiently for God's promises to be fulfilled. Such things were written in the scripture long ago to teach us. நாம் கற்றுக்கொள்வதற்காக இந்த வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது குறிப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி வார்த்தை நமக்கு ரொம்ப அழகா ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை அடையும்படியாகவும், நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் நமக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலுள்ள வசனத்தை வாசிக்கிறேன், அந்த வார்த்தையில வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. சோ இரண்டாவது குறிப்பு, எதற்காக இந்த வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, நாம் விசுவாசிக்கும்படியாக, நாம் விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படியாக இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் கற்றுக்கொள்வதற்காக, இரண்டாவது இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி விசுவாசிக்கும்படியாக. என்று சொன்னால் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ரொம்ப தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற யாரும் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், மறுபடியும் பிறந்திருக்கிறான்றதுக்கு குறிப்பா அந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அடுத்த குறிப்பு, நித்திய ஜீவனை அடையும்படியாக, நித்திய ஜீவனை அடையும்படியாக இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து பயணிக்கலாம். சோ முதலாவது நாம் ஃபர்ஸ்ட் கற்றுக்கொண்டது என்ன? எதற்காக வேதாகம வரலாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். இரண்டாவது, வேதம் எதற்காக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். இப்பொழுது இந்த பைபிள், அந்த வேதாகம வரலாற்றுக்குள்ளாக நம்ம பயணிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த பைபிள் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பைபிள் அப்படின்ற இந்த ஆங்கில வார்த்தை கிரேக்க வார்த்தையான பிபிலோஸ் அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து வருகிறது. சோ அந்த பிபிலோஸ் அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு என்ன பதம் அப்படின்னா புக், புக், புத்தகம், புத்தகம். ஆனால் வேதாகமத்துல எந்த இடத்துலயுமே பைபிள் அப்படின்ற பதம் பயன்படுத்தப்படல. பைபிள் எங்கேயுமே பைபிள் அப்படின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தல. இது பொதுவாக பிபிலோஸ் அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து நமக்கு ஆங்கில வார்த்தை பைபிள்னு சொல்லி வருது. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தா புக்ஸ். சோ இதை முதல்ல 4வது நூற்றாண்டுல வாழ்ந்த நம்முடைய முற்பிதாக்கள், சபை பிதாக்கள் சொல்லியா ஜான் கிறிஸ்தோஸ்தம் அப்படின்றவர் தான் இந்த பரிசுத்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி குறிப்பிடுகிறார்னு சொன்னால், பிபிலியா, TABIBLIA, த பிபிலியா. சோ த புக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் அதை குறிப்பு கொடுக்கிறார். பிபிலோஸ், புக்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுக்கிறார். சோ இந்த பைபிள் அப்படின்ற வார்த்தைக்கு ஒத்த வார்த்தைகள், சினானிம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா த ரைட்டிங்ஸ், இல்லைன்னா த ஸ்கிரிப்சர், த ஸ்கிரிப்சர். இந்த ரெண்டு வார்த்தைகளும் இந்த பைபிள் அப்படின்ற பதத்துக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு பதம். இப்ப நம்ம பைபிள்ல படிக்கிறோம். மத்தேயு 21:42 படிக்கும் போது, நீங்கள் have you never read in the scriptures சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு. மார்க் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலேயே இதே அந்த ஸ்கிரிப்சர்ன்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. have not you read this scripture அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரம் 15-16 படிக்கும் போது தீமோத்தேயு சொல்லும்போது சொல்றார், நீ பரிசுத்த எழுத்துக்களை அறிந்திருக்கிறாயே, சிறு வயது முதல் அறிந்திருக்கிறாயே சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது குறிப்பிடுறார். அதே போல வேத வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த பதமும் பயன்படுத்தப்பட்டது. சோ இந்த பைபிள் அப்படின்ற வார்த்தை பொருள் என்ன அப்படின்னா புக்,
புத்தகம், புத்தகங்கள், இல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம செழுமைப்படுத்தி சொல்லணும்னா புத்தகங்களுக்கெல்லாம் புத்தகம் பைபிள். சோ அது வந்து பிபிலியோஸ் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வருது. இதை வந்து கிறிஸ்துஸ்தம் அப்படின்ற அந்த நம்முடைய சபை முற்பிதா தான் முதலாக பயன்படுத்த ஆரம்பிச்சார். சரி, இப்ப இந்த பரிசுத்த வேதாகமம் அப்படின்ற அந்த தமிழ்ல நம்ம பயன்படுத்துற அந்த வார்த்தைக்கு ஈக்குவலண்டான வேற பதங்கள் என்ன அப்படின்னா திருவிவிலியம் அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து தூய தமிழ்ல இந்த வார்த்தையை குறிப்பிடுறாங்க. அதே போல இதை திருமறை அப்படின்னு சொல்லியும் பொதுவாக நம்ம பயன்படுத்துவது உண்டு. கடைசியா இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பயன்படுத்தலாம். சோ திருவிவிலியம், பிபிலியோ அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்ததுனால அந்த திருவிவிலியம் அப்படின்னு சொல்லி பொதுவா பயன்படுத்துறாங்க. இத இன்றைக்கும் வந்துட்டு ரோமன் கத்தோலிக்க அந்த திருச்சபைகளை பார்த்தா விவிலியம் சொல்லிட்டு தான் பொதுவா சொல்லுவாங்க. இது தூய ஒரு தமிழ் வார்த்தை, அதுவும் அடைமொழியோட திரு விவிலியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த வார்த்தையை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. திருமறை, ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி பல்வேறு கோணங்களை நம்ம பயன்படுத்துறோம். இது பரிசுத்த வேதாகமம் அப்படின்ற அந்த சொல்லுக்கு ஈக்குவலண்டா தமிழ்ல நம்ம பயன்படுத்துகிற சொற்கள். ஏன் பைபிளுக்கு இல்ல ஏன் வந்து வேதாகமம் அப்படின்னு பேர் வச்சாங்க? ஏன் வேதாகமம் பேர் தமிழ்ல ஏன் வேதாகமம்? அதுல கூட நம்மளுடைய பைபிள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். நிறைய நேரங்கள் நமக்கு சந்தேகம் வந்து நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம், அடிக்கடி வாசிட்டே இருக்கோம். ஆனால் ஏன் பரிசுத்த வேதாகமும் சொல்லி நம்முடைய முன்னவர்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கு அழகா அதை தமிழ்ல மொழிபெயர்த்தவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அன்னைக்கு பார்த்த ஆண்டோடைய மிஷனரிமார்கள் இந்த ஆண்டோடைய வார்த்தைக்கு தமிழ்ல பைபிள் அப்படின்ற வார்த்தை தமிழ்ல எப்படி வைக்கலாம்னு சொல்லி யோசிக்கும் போது தமிழ்ல எப்பயுமே நம்ம தமிழ்ல முன்னாடி இருக்கிற நம்முடைய புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது கடவுளை குறிப்பிடுகிற புத்தகங்களை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. வேதம் என்று சொல்லி தமிழ்ல தெய்வங்களை குறிப்பிடக்கூடிய நூல்களை, தெய்வங்களை பற்றி பாடல்கள் பாடுகிற நூல்களை இல்ல தெய்வங்களை பற்றி எழுதியிருக்கிற நூல்களை தமிழ்ல வேதம் சொல்லுவாங்க. அதே போல ரெண்டாவது ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா தெய்வீக நூல்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆகமங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு பழக்கமும் உண்டு. ஆகமங்கள் இப்ப கூட சமீபத்தில் நிறைய பிரச்சனைகள் போகும்போது உச்ச நீதிமன்றமே ஒரு கேள்வி கேட்டுச்சு. என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஏன் வந்துட்டு நீங்க ஒரு சாரார வந்து கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள அனுமதிக்க மாட்டீங்க, ஏன் வந்துட்டு தமிழ்ல நீங்க வந்துட்டு அர்ச்சனை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு வாதம் என்ன அப்படின்னா ஆகம விதிப்படி அதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க தெய்வீக நூட்களை அவருடைய நூட்களை அவர்கள் ஆகமங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். சோ இந்த ரெண்டை இணைச்சுதான் நம்முடைய மிஷனரிமார்கள் என்ன குறிப்பு வச்சாங்க அப்படின்னா வேத ஆகமம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. வேதம் அது மாதிரி ஆகமங்கள். தெய்வத்தை பற்றி குறிப்பிடுகிற நூல்களை வேதம் சொன்னாங்க, தெய்வீக நூல்களை மொத்தமாக ஆகமங்கள் சொன்னாங்க. இது ரெண்டையும் சேர்த்துதான் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்க இந்த பைபிள்ல கிட்டத்தட்ட 66 புத்தகங்கள் இருக்கு இல்லையா, 66 புத்தகங்கள் இருக்கு. அதனால அதை வந்துட்டு வேதாகமங்கள் வேதாகமம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு பெயர் வச்சாங்க. சோ வேதத்தையும் ஆகமத்தையும் இணைத்து வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது. சோ இந்த வேதாகமம் ஒரு தெய்வீக நூலகம். இது ஒரே ஒரு புத்தகம் நம்ம சொல்றதுக்கு கிடையாது, இது ஒரு தெய்வீக நூலகம். சோ டிவைன் லைப்ரரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த டிவைன் லைப்ரரியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சோம்னா 2 விஷயங்கள் ரொம்ப குறிப்பா நமக்கு தெரியும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இதை பற்றி நாம் சில குறிப்புகளை படித்து நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக போடலாம். எதுக்காக பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ஏன் பழைய ஏற்பாடுன்னு பேர் வச்சாங்க அப்படின்ற சில தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். சோ இப்போ இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல ஆன்சர் கொடுக்கலாம். ஏற்பாடு என்றால் என்ன? யாருக்காவது தெரிஞ்சுன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல ஆன்சர் கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க சாட் பாக்ஸ்ல ஏற்பாடு என்றால் என்ன அப்படின்ற அந்த சொல்லுக்குரிய பொருளை நீங்க கொடுக்கலாம். நம்மகிட்ட இருக்கு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு தெரியும். ஏற்பாடுனா என்ன, ஏன் ஏற்பாடுன்னு பேர் வச்சாங்க? யாராவது பதில் சொன்னீங்கன்னா நீங்க சொல்லலாம், சாட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். இல்ல யாராவது சொல்ல நினைச்சா நீங்க சொல்லலாம். ஓகே, நம்ம இந்த ஏற்பாடு அப்படின்ற அந்த சொல்லுக்குரிய ஆங்கில பதம் என்ன அப்படின்னா டெஸ்டமெண்ட் நம்ம சொல்றோம். நியூ டெஸ்டமெண்ட், ஓல்டு டெஸ்டமெண்ட். சோ இந்த டெஸ்டமெண்ட்னா என்ன, இல்ல ஏற்பாடுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்.
அப்படின்னா, ஏற்பாடு அப்படின்ற அந்த சொல்லுக்குரிய பொருள் என்ன அப்படின்னா உடன்படிக்கை. உடன்படிக்கை அதுதான் அந்த சொல்லுக்குரிய பொருள். ஆங்கிலத்துல டெஸ்டமெண்ட் அப்படின்னா கவனன்ட். இப்போ இந்த கவர்னன்ட் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரும், இல்ல உடன்படிக்கைன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வரும் என்ன பொருள் அப்படின்னு. சோ இங்க நான் கொடுத்திருக்கிறேன், கவர்னன்ட் இஸ் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ பார்ட்டிஸ். இரண்டு சம்பந்தப்பட்ட நபர்களுக்குள்ளேயே செய்யப்படக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல கவர்னன்ட் அப்படின்றதுதான் வந்துட்டு இந்த டெஸ்டமெண்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய பொருள். சோ ஏற்பாடு என்று சொன்னால் உடன்படிக்கை என்று பொருள். சோ இரு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கிடையே செய்யப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் இந்த கவர்னன்ட் இல்ல உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அப்படி இப்போ இந்த கேள்விக்கு நம்ம பதில் பார்த்தாச்சு. அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படி சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த கேள்வியில இருந்து பதிலோட சேர்த்து சொல்லணும் அப்படின்னா, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம். சோ இப்போ வெல்கம் பேக். ஓகே, பழைய உடன்படிக்கை அது என்ன? பழைய உடன்படிக்கை எதற்காக பழைய உடன்படிக்கைன்னு சொல்லி இருக்கிறாங்க சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சோ பைபிள்ல நம்ம ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனை பற்றி பழைய ஏற்பாடுல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கை கடவுளிடத்துல விசுவாசம் வைத்திருந்த அவருடைய பிள்ளைகளாகிய ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவருடைய சந்ததியினரோடும் கூட அவர் செய்து கொண்ட உடன்படிக்கை அதைத்தான் இந்த பழைய உடன்படிக்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக 3 முக்கியமான நபர்கள் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். 1, நோவாவோடு அவர் செய்த உடன்படிக்கை. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 8-17 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது நோவாவோடு அவர் செய்த உடன்படிக்கை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இதை திருப்பி பார்க்கலாம். அதே போல ஆபிரகாமோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை வாசிக்கலாம் நினைக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். தேங்க்யூ அக்கா. சோ இது ஆபிரகாமோடு ஆண்டவராகிய பிதாவாகிய கடவுள் செய்த உடன்படிக்கை. அதே போல மோசேயோட ஆண்டவர் செய்த உடன்படிக்கை நமக்கு எக்ஸோடஸ் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் படிக்கும் போது ஆண்டவர் பேசின காரியங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இது மாதிரி ஆண்டவர் அவருடைய மக்களாகிய நோவாவோடு ஆபிரகாமோடு மோசேயோடு அவருடைய சந்ததியினரோடு கூட ஆண்டவர் செய்த உடன்படிக்கை எல்லாம் இந்த பழைய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த பழைய உடன்படிக்கையில என்ன முக்கியமான ஒரு குறிப்பு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சோம்னா, இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, காட்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் தி ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ். சோ மனிதனுடைய பாவத்திலிருந்து பாவ நிவர்த்தி பெறுவதற்காக கடவுள் கொடுத்த வழிமுறைகள் என்னென்ன, அவரோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அந்த பாவம் மன்னிக்கப்பட என்ன முறைமைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய முறைமைகள் ஆண்டவர் கொடுத்தார். அதை நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா என்னாகமத்தினுடைய புத்தகம் 15ஆம் அதிகாரம் 25-27 வரைக்கும் வாசிக்கலாம். அதே போல லேவியராகமம் புத்தகத்துல இருக்கிற 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு இந்த குறிப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவ்வண்ணமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இங்க கடவுள் கொடுத்திருக்கிற அந்த விஷயங்கள் நமக்கு தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவ்வண்ணமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இது மாதிரி நிறைய காரியங்களை ஆண்டவர் அந்த மக்களுக்கு கட்டளையாக கொடுத்தார், உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார். ரைட். சோ இதுல இந்த பழைய உடன்படிக்கை நமக்கு தெரியும் கிறிஸ்துவுக்கு முன் எழுதப்பட்டது. இந்த புத்தகங்கள் இந்த பழைய ஏற்பாட்டுல
39 புத்தகங்கள் இருக்கு. இதுவும் நமக்கு தெரியும். 39 புத்தகங்கள் உண்டு. சரி, இப்போ அடுத்த உடன்படிக்கையை பற்றி நம்ம படிக்கலாம். அடுத்த உடன்படிக்கை என்ன? புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு. ஏற்பாடுன்ற சொல்லுக்கு வந்துட்டு உடன்படிக்கை அப்படின்றது பொருள். புதிய உடன்படிக்கை. சோ இந்த புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி படிச்சோம் அப்படின்னா, ஆபிரகாமோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி யூத குலத்தில் உலக மக்களின் பாவத்திற்கு பலியாக அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே புதிய உடன்படிக்கைக்கான ஆதாரம். சோ இயேசு கிறிஸ்து தான் இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். சோ இந்த புதிய உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரைக்கும். யோவான் 3:16 முதல் 18 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இந்த 16 முதல் 18 வரை உள்ள வசனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ரொம்ப அழகா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு இல்லையா? நான் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையணும்னு சொன்னா கண்டிப்பா அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மேல் என்னுடைய விசுவாசத்தை நான் வைக்க வேண்டும். அதே போல ஆண்டவர் எதற்காக தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார் அப்படின்றது அந்த 17ஆம் வசனத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காரு. அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். சோ இதுல 2 விஷயங்கள் வந்துருது. அவரை விசுவாசித்தா என்ன நடக்கும், விசுவாசிக்கலன்னா என்ன? விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். விசுவாசியாதவனோ அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத நாளே, அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாக இராதபடியினாலே அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று சொல்லி இந்த வேத வசனம் ரொம்ப தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது அவர் ஏற்படுத்திய புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இந்த பழைய உடன்படிக்கையில நம்ம பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, இப்படி சொல்லி நிறைய பலிகள் வந்துட்டு அங்க அதுக்குரிய பிரயாசித்தங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அதன் மூலமா பாவ நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். ஆனா இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள வரும்போது இயேசு கிறிஸ்துவின் மேல, தேவனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கும் போது, நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நாம் வாழ்வடைகிறோம், நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க we are getting eligibility அப்படின்றத நமக்கு ரொம்ப தெளிவா ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதே போல லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி ஆண்டவருக்காக வாழ்கிறார்களோ அவர்கள் அதே மாதிரி இந்த வசனம் வந்துட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராப்போஜனம் பண்ணும்போது சொல்லப்பட்ட வசனம். அவர் அழகா குறிப்பிடுறாரு, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த புதிய உடன்படிக்கை. அவருடைய ரத்தம், அவருடைய உடல், அதுதான் இந்த புதிய உடன்படிக்கையுடைய ஒரு அத்தாட்சியாக அமைகிறது. ரைட். சோ கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றுவதாக வந்தார். நியாயப்பிரமாணத்தினுடைய முழுமையும் இயேசு கிறிஸ்துவே அப்படின்றதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த புதிய உடன்படிக்கை இது எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இதை படிக்கிறோம். சோ இப்ப நமக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கிறோம் 2 உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இப்போ ஒரு கேள்வி நமக்கு எழலாம், ஏன் வந்துட்டு அத பழைய ஏற்பாடு இல்ல பழைய உடன்படிக்கை நம்ம சொல்லணும்? அதை வந்துட்டு முதல் உடன்படிக்கை, இதை 2ஆம் உடன்படிக்கை அப்படின்னு சொன்னா என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி கூட நமக்கு எழலாம். ஏன் பழைய உடன்படிக்கைன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பழைய உடன்படிக்கையை நிவர்த்தி செய்து விட்டார். அதை ஆண்டவர் நிவர்த்தி செய்து அவரே பாவத்தினுடைய பிரயாசித்தமாக சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற
கிருபாதார பலியாக வந்து அவரே இந்த உலகத்துல இறந்து அதை நிவர்த்தி செய்து விட்டார். இனி செலுத்தப்படத்தக்க பலி எதுவுமே இல்லை. அதனாலே அந்த உடன்படிக்கை நிறைய பெற்று விட்டது. சோ இப்போ நம்ம பயணிக்கிறது இந்த புதிய, அதனாலதான் அதுக்கு வந்து முதல் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லாம அதை பழைய உடன்படிக்கை என்று சொல்லி நம்முடைய முன்னவர்கள் அதை ஓல்டு டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க. சோ இப்போ நமக்கு புரிஞ்சிருவானுங்க என்ன, எதுக்காக பழைய உடன்படிக்கை, எதற்காக புதிய உடன்படிக்கை. நாம் இந்த புதிய உடன்படிக்கையுடைய மக்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள போலாம் நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். சாரி. இந்த பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இடையே உள்ள சில வித்தியாசங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த பழைய ஏற்பாடு நாம் படிக்கும் போது நமக்கு மேசியா வருவார் என்பதை நமக்கு வந்து வெளிப்படுத்துகிறது. ஏசாயா 53 அதிகாரத்துல படிக்கும் போது மேசியா வருவார், அவர் எப்படியெல்லாம் இந்த உலகத்துல ஜீவிப்பார், அவர் எப்படியெல்லாம் சிலுவையில வந்து அடிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு குறிப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் புதிய உடன்படிக்கையில பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கும் போது மேசியா யார் என்பதை ரொம்ப தெளிவா ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். அதே போல யோவான் தன்னுடைய நற்செய்தியில 4ஆம் அதிகாரம் 25-26 வரைக்கும் படிக்கும் போது யார் இந்த மேசியா அப்படின்றத காரியங்களை அவர் வெளிப்படுத்துறது நம்ம பார்க்கிறோம். இது முதலாவது வித்தியாசம். பழைய ஏற்பாடு நமக்கு மேசியாவை சுட்டி காட்டுகிறது. புதிய ஏற்பாடு மேசியா யார், இவர்தான் மேசியா என்பதை நமக்கு தெள்ள தெளிவா காண்பிக்கிறதாக அமைகிறது. இரண்டாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாடு நமக்கு கடவுளுடைய நியாய பிரமாணங்களை, சட்டதிட்டங்களை காண்பிக்கிறதாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை நமக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் அந்த உடன்படிக்கையை அவர் வந்து நிறைவு செய்தார் அப்படின்றத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சோ அது வந்துட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போதும், எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கும் போது இந்த ரெண்டு குறிப்புகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ பழைய ஏற்பாடு மேசியாவை சுட்டி காட்டுகிறது, மேசியாவுடைய வருகையை முன்னறிவிக்கிறது. புதிய ஏற்பாடு மேசியா யார் என்பதை தெளிவாக கற்றுக் கொடுத்து மேசியாவை இந்த உலகத்துக்கு புதிய ஏற்பாட்டில் வந்து விடுகிறார். இரண்டாவது, பழைய ஏற்பாடு நமக்கு சட்டத்திட்டங்களை, கடவுளுடைய நியாய பிரமாணங்களை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு எப்படி இயேசு கிறிஸ்து அந்த நியாய பிரமாணத்தை, எப்படி இயேசு கிறிஸ்து இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினார் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டுகிறது. மூன்றாவது விஷயம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா பார்த்தோம் அப்படி என்ன வித்தியாசம் அது ரெண்டுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து யாரோடு உடன்படுகிறார், யாரோடு அவர் வந்துட்டு உறவாடுகிறார் இல்ல டீல் பண்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய மக்களோடு, அதிலும் குறிப்பா யூத ஜனங்களோடு, தாம் செலக்ட் பண்ண அந்த இஸ்ரேல் மக்களோடு கூட அவர் எப்படி சம்பாஷணை செய்தார், எப்படி பேசினார், எப்படி அவர்கள் நடத்தி வந்தார், இந்த காரியங்களை குறித்து எல்லாம் நமக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கைக்குள்ள வரும்போது ஆண்டவர் எப்படி இந்த உலகத்திலே தன்னுடைய திருச்சபையோடு, தன்னுடைய மக்களோடு, தம்மை ஏற்றுக்கொண்ட மக்களோடு கூட, தன்னுடைய திருச்சபையோடு கூட அவர் டீல் பண்றார், இல்ல அவர் எப்படி சம்பாசிக்கிறார், எப்படி அவரோடு தொடர்பு கொள்கிறார், எப்படி அவர் உறவாடுகிறார் என்பதை சுட்டி காட்டுவதாக நமக்கு புதிய ஏற்பாடு அமைகிறது. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நினைக்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை அப்படின்னு சொல்லி பேதுருவோட ஆண்டவர் செய்த அந்த விஷயத்தை ஆண்டவர் நமக்கு நினைவு கூறுகிறார். சோ எப்படி தன்னுடைய மக்களோடு, தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களோடும், தன்னை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட மக்களோடும் எப்படி வந்துட்டு திருச்சபையோடும் ஆண்டவர் உறவாடுகிறார் என்பதை குறித்து நமக்கு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்த ஒரு வித்தியாசம், இந்த ரெண்டு டெஸ்டமெண்ட் இடையில என்ன வித்தியாசம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பழைய ஏற்பாடு நமக்கு சொல்வது பிசிக்கல் பிளெஸிங்ஸ் ப்ராமிஸ்ட் அண்டர் ப்ராமிஸ்ட். ஓகே, உடல் ரீதியான இல்ல வெளிப்பிரகாரமான இந்த பிளெஸிங்ஸை குறித்து தான் நமக்கு வந்துட்டு பழைய ஏற்பாடு அதிகமாக சுட்டி காட்டுகிறதாக அமைகிறது. நம்ம வாசிக்கலாம். உபாகமத்தினுடைய புத்தகம் 29ஆம் அதிகாரம் 29 வாசிக்கலாமா? 29:9. 29:9. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவர் வந்து அப்படி தொடர்றாரு. இப்ப நம்ம இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் இன்னொரு தடவை படிச்சோம் அப்படின்னா, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி
செய்வீர்களாக அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டு நான் பார்க்கிறோம். அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்? ஆண்டவர் வந்து பிசிக்கல் பிளெஸிங்ஸை அவர் வந்து ப்ராமிஸ்ட் அண்டர் தி கிவன் கவர்னன்ட். அவர் உடன்படிக்கையிலே நாம் வந்துட்டு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தும் போது இந்த உலக பிரகாரமாக நாம் செய்கின்ற வேலைகளிலே மற்ற விஷயங்களிலே அவர் வந்துட்டு நமக்கு பிளெஸிங்ஸை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுக்குது. அதே விஷயத்த புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எபேசியருக்கு எழுதின அந்த திருமுகம், அந்த கடிதத்துல 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நாம் ஆண்டவராய் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலும் நாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத கொடுக்கிற ஒரு வழியா இந்த புதிய ஏற்பாடு நமக்கு அமைகிறது. ஸோ பழைய ஏற்பாடுல பிசிக்கல் பிளெஸிங்ஸ், புதிய ஏற்பாடுல வரும்போது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். ஸோ நம்ம வந்து புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையினுடைய மக்கள். அப்போ நாம் இந்த ஆவிக்குரிய பிளெஸிங்ஸ் உள்ளார இருக்கிறோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி கடைசியா 5ஆம் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, it declares that man was separated from God through sin. மனிதன் பாவத்தின் நிமித்தமாக கடவுளோடு உள்ள அந்த தொடர்புல, அந்த உறவுல அவன் வந்துட்டு பிரிக்கப்பட்டவன் ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லி நமக்கு குறிப்பு அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க வந்துட்டு அந்த உறவு மீண்டுமாக புதுப்பிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது நாம் அவரோடு கூட தொடர்பு கொள்ளும் போது. இது கடைசியான ஒரு வித்தியாசம். இந்த 5 வித்தியாசங்களும் நமக்கு கொஞ்சம் கிளியர் கட் பிக்சரை கொடுத்துருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். நம்ம இப்போ அதுக்கு அடுத்த வெர்ஷனுக்குள்ள போகலாம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஏன் பழைய ஏற்பாடுன்னு பேர் வச்சாங்க, ஏன் புதிய ஏற்பாடு பேர் வச்சாங்க இதை பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை நாம் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலான பழைய ஏற்பாட்டு பகுதிகள் 98% கூட சொல்லலாம், 99% பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியில எழுதப்பட்டது. நம்முடைய வேதாகம புத்தகத்துல முன்னாடி இருக்கிற முதல் பேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பழைய ஏற்பாடு எபிரேயு கிரேக்கு, இந்த எபிரேயு கிரேக்கு என்னும் மூல பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயு அப்படின்றது பழைய ஏற்பாடு, கிரேக்கம் அப்படின்றது புதிய ஏற்பாடு. அப்போ எபிரேய என்னும் மூல பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஸோ பெரும்பாலான பகுதி எபிரேயம் தான். ஆனால் சில பகுதிகள் எஸ்ரா, எரேமியா, தானியேல் இந்த புத்தகத்தினுடைய சில பகுதிகள் மட்டும் அரமேய மொழியில இல்ல அராமிக் மொழியில எழுதப்பட்டிருக்கு. அராமிக் மொழியில இருக்கு. அதுல குறிப்பா எஸ்ரா அர்த்தசஷ்டாவுக்கு வந்துட்டு எஸ்ராவை எதிர்த்து மற்றவர்கள் வந்து கடிதம் எழுதுவாங்க, பிராது அனுப்புவாங்க, பெட்டிஷன் போடுவாங்க, இந்த ஆலயத்தை வந்துட்டு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி அவங்க கடிதம் எழுதும் போது அவர்கள் வந்துட்டு இந்த அரமிக் மொழியில எழுதுறாங்கன்னு சொல்லி நம்ம அறிய வரும். ஸோ அரமிக் மொழி யாருடைய லாங்குவேஜ் அப்படின்னா, பாபிலோனிய மக்களுடைய லாங்குவேஜ். அந்த பாபிலோனிய மக்களுக்கு, பாபிலோனிய அரசாங்கத்தின் கீழாக அடிமைகளாக சென்றவர்கள் இந்த யூதர்கள். இவர்கள் திரும்பி இந்த எருசலேமுக்கு வரும்போது அவர்கள் பயன்படுத்தின அந்த மொழி என்ன அப்படின்னா அரமிக் மொழி. இந்த மொழியை அவர்கள் அந்த காலகட்டங்களில் பேசிக் கொண்டிருந்தார்கள். சோ பழைய ஏற்பாடு கிட்டத்தட்ட 1050 வருட இடைவெளி, கால இடைவெளியில எழுதப்பட்ட காலம் வந்துட்டு கிறிஸ்துவுக்கு முன்பாக 1450 இருந்து கிறிஸ்துவுக்கு முன்பாக 400 வருட இடைவெளியில எழுதப்பட்டதாக வேத வார்த்தைகள் சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டுடைய இறுதி புத்தகங்கள் எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன்பாக 400. அதை குறிப்பா அந்த மல்கியா புத்தகத்தை பத்தி சொல்லும் போது அதுக்கப்புறமா 400 வருட இடைவெளி, சைலன்ஸ், பீரியட் ஆஃப் சைலன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து இருந்ததாக நம்ம அறியணும். ஸோ மொத்தம் 39 புத்தகங்கள் இந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கு. ஸோ பழைய ஏற்பாட்டு எழுதப்பட்ட மொழி எபிரேயம், சில பகுதிகள் மட்டும் அரமிக் மொழியில எழுதப்பட்டுச்சு. மொத்தம் அந்த எடுத்துக்கொண்ட கால இடைவெளி கிட்டத்தட்ட 1050 வருட கால இடைவெளியில் இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டது. சரி, புதிய ஏற்பாடு எந்த மொழியிலே எழுதப்பட்டது? புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழி வந்துட்டு கிரேக்கம். இதை வந்து ஆங்கிலத்தை வந்து கொய்னே கிரேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொய்னே அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா காமன், பொதுவாக மக்கள் பேசின கிரேக்க மொழியிலே, கிரேக்க நடையிலே எழுதினார்கள். ரொம்ப சிறப்பா
ரொம்ப இலக்கண கிரேக்கத்துல எழுதப்பட்ட ஒரு புத்தகம் எது அப்படின்னா லூக்கா எழுதின புத்தகத்தை வந்துட்டு அப்படி சொல்றாங்க. ரொம்ப தூய்மையான இல்ல இலக்கணத்தோட, நம்ம சொல்லுவோம் தமிழ் செய்யுள் தமிழ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உரைநடை இலக்கணத்தோட சரியாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னா இந்த லூக்கா எழுதின புத்தகத்தை சொல்றாங்க. அதே போல ரொம்ப கலோக்கியலான கிரேக்கத்துல எழுதப்பட்ட புத்தகம் வந்து பேதுரு எழுதின புத்தகம் சொல்லி சொல்றாங்க. பேதுரு எழுதின புத்தகம் அப்படி எழுதப்பட்ட புத்தகம் சொல்றாங்க. சோ இது கிறிஸ்துவுக்கு பின்பாக எழுதப்பட்டது இந்த புதிய ஏற்பாடு. இது மொத்தம் 27 புத்தகங்கள் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர் வாழ்ந்த அந்த பாலஸ்தீன தேசத்துல 4 மொழிகள் வந்து பயன்பாட்டுல இருந்துச்சு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அதுல ரொம்ப குறிப்பா லத்தீன். ஏன் லத்தீன் மொழி இருந்துச்சு அப்படின்னா, அன்றைக்கு அரசாங்கம் நடத்தி கொண்டிருந்தவங்க, அரசாட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் ரோமர்கள். அவருடைய மொழி வந்து லத்தீன். சோ லத்தீன் மொழி ஒரு முக்கியமான அரச மொழியாக இருந்துச்சு. அதே போல கிரேக்கம். ஏன் கிரேக்க மொழி பேசினாங்க அப்படின்னா, இந்த ரோம அரசாங்கத்துக்கு முன்பாக இருந்த அரசாங்கம் வந்துட்டு கிரேக்க பேரரசு, முக்கியமான மிகப்பெரிய ஒரு பேரரசு வந்து கிரேக்க பேரரசு. நமக்கு தெரியும், மாவீரர் அலெக்சாண்டர் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அவங்களுடைய தாய்மொழி இந்த கிரேக்கம். சோ கிரேக்கமும் அன்னைக்கு உலகளாவிய மொழியாக பயன்பாட்டுல இருந்துச்சு. அதனாலதான் எப்படி இன்னைக்கு இங்கிலீஷ் இருக்கோ அதே மாதிரி அன்னைக்கு கிரேக்கம் வந்ததுனால இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டுச்சு. அதே போல யூதர்களுடைய தாய்மொழியான எபிரேயம் பயன்பாட்டுல இருந்துச்சு. இந்த இந்த பாபிலோனுக்கு போய் திரும்பி வந்த மக்கள் அன்றைக்கு பேசிக் கொண்டிருந்த மொழி அரேமைய மொழி அப்படின்னு சொல்லி நமக்கு குறிப்பு இருக்கிறது. சோ இப்ப இந்த அரேமைய மொழி ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுல பேசின லாங்குவேஜ் இந்த அரேமிக் லாங்குவேஜ்ல தான் பேசியிருக்கிற வாய்ப்புகள் அதிகம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது அவருடைய தந்தையை நோக்கி அவர் பண்ணின அந்த ஜெபம், ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றது மாதிரி அந்த வார்த்தைகள் இருக்கும். அது மாதிரி அந்த சிறு பெண்ணை ஆண்டவர் வந்து உயிரோடு எழுப்பும் போது தலித்தா பூமி அப்படின்னு சொல்லுவாரு. அதற்கு சிறு பெண்ணை எழுந்து, அந்த அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்க ஒரு விளக்கம் கொடுக்கப்படும். ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாமே அரமேய மொழி. இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த அந்த நாட்களிலே தன்னுடைய தாய்மொழியாக அவர் பேசுற தாய்மொழியாக இந்த அரமேய மொழி காணப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் நானும் யோசிக்கலாம், இயேசு கிறிஸ்து ஒரு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்து மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாருன்னு சொன்னா அவர் வந்துட்டு அரமிக் மொழியில தான் எல்லாத்தையும் எழுதிருக்கும்னு சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா எல்லாருமே அரமிக்கு தான் பேசணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி கிடையாது. ஒரு சில சமயங்கள் நம்ம பார்க்கும்போது மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த மொழியில தான் பேசணும், இதுதான் கடவுளுக்கு புரியுற பாஷை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற பாஷைகள்லாம் கடவுளுக்கு புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர், நம்ம 1 யோவான்லையும் படிக்கிறோம், யோவான் எழுதின புத்தகத்திலையும் படிக்கிறோம், அவர் உலக ரட்சகராக இருந்தார், உலக ரட்சகர், அவர் உலக ரட்சகராக வாழ்ந்தார் சொல்லி நமக்கு அழகா ஆண்டுடைய வார்த்தை குறிக்கப்படுது. அவர் உலக ரட்சகர். அதனால எல்லா மொழிகளிலையும் வேதத்தை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆவியானவருக்கும் ஆண்டவருக்கும் நன்றி சொல்லி. இந்த புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசங்களை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாடு எந்த லாங்குவேஜ்ல பார்த்தோம். இந்த புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது, தொடர்பு வந்துட்டு பழைய ஏற்பாடு அப்படின்றது இல்லாம புதிய ஏற்பாடு கிடையாது. ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டோட நிறைவேறுதல் தான் புதிய ஏற்பாடு. அதனால ஒரு ஏற்பாடை மட்டும் நான் வச்சுக்கிட்டு, ஒரு உடன்படிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு நான் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது. அதனாலதான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைத்து நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் தவள விட்டிருக்கிறார். இவைகள் தனித்தனி தொகுப்புகள் என்றாலும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவையாக இவை ரெண்டும் இருக்கிறது. சோ இப்பொழுது நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக வருது. வேதாகமம் எப்படி எழுதப்பட்டது? எப்படி எழுதப்பட்டது? வேதாகமம் வெவ்வேறு காலகட்டங்கள்ல எழுதப்பட்ட ஒரு புத்தகம். வெவ்வேறு மனிதர்கள் இதை வந்து எழுதினாங்க. வெவ்வேறு இடங்கள்ல இருந்த மக்கள் வந்து எழுதினாங்க. வெவ்வேறு சூழல்கள்ல வாழ்ந்த மக்கள் வந்து இதை எழுதினாங்க. சோ இதனுடைய தொகுப்பு தான் இந்த வேதாகமம். நம்ம ஒரு விஷயத்த பார்த்துட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வேதாகமம் நீங்க ஏன் நம்ம வந்து இதை பரிசுத்த வேதாகம்னு சொல்றோம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்று வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம் வரலாற்றுல இருந்து. இந்த பைபிள் நம்ம பாக்குறோம், கிட்டத்தட்ட 1050 இல்ல ஒரு சில தகவல், ஒரு தடவை என்ன சொல்றாங்க 1600 கால இடைவெளியில எழுதப்பட்ட புத்தகம் சொல்லி சொல்றாங்க. அதே போல இந்த வேதத்தை எழுதியவர்கள் 3 வித்தியாசமான கண்டங்கள்ல வாழ்ந்தவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆப்பிரிக்க கண்டம், ஆசியா கண்டம், ஐரோப்பிய கண்டம். இந்த கண்டங்கள்ல வாழ்ந்தவங்க இந்த வேத புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த வேத புத்தகத்தை எழுதுவதற்கு ஆண்டவர் 40க்கும் மேற்பட்ட நபர்களை பயன்படுத்தி இருக்கிறார். 40க்கும் மேற்பட்ட நபர்கள். அதுல டாக்டர் லூக்கா இருக்கிறாரு,
அதே போல மீன் பிடிப்பவர்களாகிய சீமோன் பேதுரு, அவருடைய சகோதரர் அந்திரேயா இருக்கிறாங்க. மத்தேயு போன்ற கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருக்கிறாங்க, அரசர்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. வேதத்தை கற்று தேர்ந்து என்ன சொல்றது, ஒரே நேரத்துல 7 PhD டாக்டர் பட்டம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஞானம் வாய்ந்த நம்முடைய பவுலடியார் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி சாலமன் போன்ற ஞானிகள் இருக்கிறாங்க. அதே பாருங்க, 3 வித்தியாசமான மொழிகள்ல எழுதப்பட்டிருக்கு. அரபிக் மொழியில் எழுதப்பட்டிருக்கு, ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்டிருக்கு, கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இத்தனை நபர்கள் இருந்தாலும், இத்தனை மொழிகளிலே வாழ்ந்தவர்கள் இருந்தாலும், இத்தனை விதமான கண்டங்களிலே வாழ்ந்தவர்கள் இருந்தால் கூட, இவ்வளவு கால இடைவெளியிலே எழுதப்பட்டிருந்தாலும் கூட, இது எல்லாமே நமக்கு கொடுக்கிற மெசேஜ் ஒன்னே ஒண்ணுதான், யூனிக். இட் இஸ் அபவுட் காட் அண்ட் ஹிஸ் சல்வேஷன். இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி எல்லாமே நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் நமக்கு குறிப்பாக சொல்லுகிறது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அதுக்குதான் நம்ம 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிக்கும் போதும், அதே போல நம்ம 2 பேதுரு 1:21 படிக்கும் போதும் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. திமோத்தியில படிக்கிறோம். 2 பேதுருல படிக்கும் போது பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பரிசுத்த வேதாகமத்தை தேவ மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆகையினால நம்ம சொல்றோம், இது இது தேவனுடைய வார்த்தை. 1600 வருட இடைவெளி தான், ஆனாலும் அது ஒரே பொருளை தருது, எங்கேயும் முரண்பாடுக்க வாய்ப்பில்லை. அதனால வேத வார்த்தைகள் நம்ம சொல்றோம். ஓகே, நம்ம கடைசியா ஒரு குறிப்பு பார்த்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பைபிள்ல 1228ஆம் வருஷத்துல ஸ்டீஃபன் லாங்டன் அப்படின்றவர் தான் சாப்டர்ஸ் அப்படின்றத பிரிச்சார். ஒவ்வொரு அதிகாரமா அவர் தான் பிரிச்சார். அதே போல 1448ஆவது வருடத்துலதான் பழைய ஏற்பாடுல வந்துட்டு வேர்சஸ் வந்து டிவைட் பண்ணப்பட்டுச்சு. ஐ மீன் வசனங்களா பிரிச்சாரு. அதை ஆர் நாத்தன் அப்படின்றவர் பிரிச்சார். அதுக்கப்புறமா நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கிற அந்த அதிகாரத்தை எல்லாம் வேர்சஸா பிரிச்சவர் யாருன்னா ரோபர்ட் ஸ்டெஃபானஸ் அப்படின்றவர் தான் வந்துட்டு பிரிச்சார். அது 1551ல. கடைசியா 1560ல the first complete Bible with the chapter and verse divisions was given by the Geneva Bible in the year 1560. 1560ல தான் இந்த வேதாகமத்துல அதிகாரங்களும் வசனங்களும் முழுமையாக பிரிக்கப்பட்டு நம்முடைய கரங்களிலே வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ முதல்ல சாப்டர்ஸா பிரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பழைய ஏற்பாட்டுல இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் வசனமா பிரிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டுல இருக்க சாப்டர்ஸ் எல்லாத்தையும் வசனமா பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பைபிள் 1560ல தான் நம்ம கொடுக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கலாமே, ஒருவேளை இது சாப்டர்ஸாவே இல்ல வந்துட்டு அப்படியே முழு ஒரு நாவல் புத்தகமா இருந்தா கூட நமக்கு நிறைய வார்த்தைகளை நம்ம மனப்பாடம் பண்ணிக்க முடியுமா? எளிமையா புரிஞ்சு கொள்ள முடியுமா? இல்லை எளிமையா கற்றுக்கொள்ள முடியுமா? ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆண்டவர் இப்படி வித்தியாசமான மக்கள்ல வித்தியாசமான கால இடைவெளியில அவருடைய ஞானத்தை கொடுத்து இப்படி ரொம்ப அழகா இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற இந்த பைபிளை பாக்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். வசனமா மனப்பாடம் பண்றதுக்கு, அதிகமா பிரிச்சு படிக்கிறதுக்கு, எளிமையா புரிஞ்சு கொள்றதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். தொடர்ச்சியாக நாம் ஆண்டவருடைய இந்த வேதத்துடைய வரலாறை கற்றுக்கொள்வதற்கு நாம் எத்தனிப்போம். ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக.